ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு கதைக்கு போலாமா? இது ஒரு சின்ன குழந்தையோட கதை தான். ஆரம்பத்துல இருந்து சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு அவங்க பேரு கூட வைக்கல. ஏன்னா அவங்க சண்டை போடுறதுல ரொம்ப பிஸியா இருந்தாங்க. 6 மாத குழந்தை. ஆனா அவங்க 2 பேரும் பிரியலாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த குழந்தைய யார் மேற்கொண்டு வளர்க்கறது அப்படின்னு இன்னொரு சண்டை ஆரம்பமாயிடுச்சு. நீயே வளர்த்துக்கோன்னு புருஷன் சொல்றாரு. இல்ல நீதான் வளர்த்தணும் அப்படின்னு பொண்டாட்டி சொல்றாங்க. இவங்களுக்குள்ள இந்த சண்டை இருந்துகிட்டே இருக்க ஒரு நாள் அந்த கணவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உங்க ஊருக்கு பக்கத்து கிராமத்துல ஒரு மலை குன்றுல எங்க தூரத்து சொந்தமான ஒரு பாட்டி அங்க இருக்காங்க. அவங்களுக்கு 2 புடவை வாங்கி கொடுக்கணும்னு எங்க அம்மா ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஞாபகப்படுத்துறாங்க. என்னால வர முடியாதுப்பா. நீ பக்கத்துல தானே இருக்க. நான் பணம் அனுப்புறேன். ஒரு 2 புடவை வாங்கி அந்த பாட்டிக்கு கொடுத்துடு அப்படின்னு அவங்களோட நண்பர் சொன்னாரு. பணத்தையும் அனுப்பிட்டாரு. சரி, இதுதான் சாக்குன்ட்டு பணம் வந்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த கணவரும் அந்த ஊருக்கு போயிட்டு வேற எங்கேயாவது போயிடலான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. பொண்டாட்டிக்கு சந்தேகம் வந்துச்சு. இவன் நம்மளை விட்டுட்டு ஓடிட்டா என்ன பண்றது? குழந்தையோட நாம தனியா இருக்கணுமேனு யோசிச்சுட்டு இருந்த அவங்களோட மனைவியும், எல்லாருமே சேர்ந்து போலாமே, நீ மட்டும் என்ன போறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 புடவை வாங்கினாங்க. பக்கத்து ஊருக்கு போனாங்க. அந்த மலை குன்றுல ஏறி அந்த பாட்டியையும் போய் விசிட் பண்ணாங்க. பாட்டி கிட்ட நல்லா பாசமா பேசினாங்க. அவங்க வாங்கிட்டு போன புடவை அப்புறம் உணவு பண்டங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஃபோன் கால் வருதுன்னு புருஷன் ஒரு பக்கம் கிளம்புனாரு. அதே மாதிரி பொண்டாட்டியும் ஒரு பக்கம் கிளம்புறாங்க. புருஷன் வர்றதுக்குள்ள நாம இந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு பொண்டாட்டி பிளான் பண்றாங்க. அதே மாதிரி புருஷனும் பிளான் பண்றாங்க. 2 பேரும் அவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க. குழந்தைய அங்கேயே விட்டுட்டு. அந்த 6 மாத கை குழந்தை அந்த பாட்டிக்கிட்டேயே இருக்கு. ஆனா பாட்டிக்கோ பேசவே முடியாது. அவங்க ஊமை, செய்கை மட்டும்தான். அந்த கிராமத்துல இருந்து வந்தவங்க சில பேரு, இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பாட்டி பண்ண போறீங்க? இவங்க அப்பா அம்மா எங்க அப்படின்னு கேட்டாங்க. இங்கதான் இருந்தாங்க, காணோன்னு செய்கை பண்ணி சொன்னாங்க. சரி சரி, குழந்தைய பிரிஞ்ச அம்மாவால அப்பாவால எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பா வந்துருவாங்க அப்படின்ட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்ட்டு அப்படியே வெயிட் பண்ணாங்க. 4 தான் ஆகுதே ஒழிய அவங்க 2 பேரும் திரும்பி வரவே இல்லை. இந்த குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது. அந்த பாட்டிய பார்த்தே வளர ஆரம்பிச்சது. போறவங்க வரவங்க அப்பப்போ இந்த பொண்ணை திட்டுவாங்க. உன் அப்பா அம்மா இதுதான் சாக்குன்னு இந்த பாட்டி தலையில உன்னை கட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அப்பா அம்மாங்கிற அந்த வார்த்தையை கேட்டாவே அந்த குழந்தைக்கு பிடிக்காம போயிடுச்சு. இந்த பொண்ணாலையும் பேசவே முடியல. ஏன்னா யாராவது கூட பேசுறதுக்கு இருந்தா தானே, பேச்சு சொல்லி கொடுக்க யாராவது இருந்தா தானே பேச முடியும். அப்பப்ப எல்லாரும் வருவாங்க. காய்கறி வாங்குறேன், பொருளை வாங்குறேன், விறகு வெட்டுறேன்ட்டு மலைக்கு வருவாங்க. 2 வார்த்தை பேசுவாங்க, அப்புறம் சேகை பண்ணுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. இந்த பொண்ணு அங்க பக்கத்திலேயே இருக்க அந்த வேம்பு மரத்துக்கிட்ட தான் இருக்கும். அதனால அந்த பொண்ணுக்கு வேம்புன்னு தான் பேரு வச்சாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு சில காலம். அந்த பாட்டியை ஏமாத்திக்கிட்டு இருந்தவங்க இப்ப அந்த பொண்ணையும் சேர்த்து ஏமாத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கட்டத்துல அந்த பாட்டியும் வயசானதுனால தவறிட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு அனாதையா அந்த மலை கிராமத்துல தனியா அந்த வீட்டுல வாழ ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ பாட்டி கூட கொஞ்சம் வருஷம் இருந்ததுனால ஓரளவுக்கு சமையல் இதெல்லாம் செய்ய தெரியும். தன்னை பராமரிச்சுக்க தெரியும். காய்கறிகள்லாம் பயிரிட்டு அதை அறுவடை செய்யவும் தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரியும். இந்த பொண்ணோட கையும் ரொம்ப ராசியானது. அதனால இந்த பொண்ணு எது வச்சாலும் தொட்டாலும் தொலங்குங்கிற மாதிரி காய்கறிகள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப அருமையா வளரும். எல்லா மரங்களுமே அருமையா வளரும். அதனால அங்க கிராமத்துல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சின்ன பொருளை, இந்த உனக்கு இது வாங்கிட்டு வந்தேன்ட்டு ஒரு தின்பண்டத்தை கொடுத்துட்டு 1 கிலோ 2 கிலோக்கு காய்கறியை எடுத்துட்டு போயிடுவாங்க. பாட்டிய கொஞ்சமா ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வேம்புவை நல்லாவே ஏமாத்த ஆரம்பிச்சுட்டாங்க. வேம்புக்கும் இவங்க ஏமாத்துறாங்களா பழகுறாங்களா எந்த ஒரு உணர்வுமே தெரியவே இல்லை. ஏன்னா அதை சொல்லி கொடுக்க யாருமே பக்கத்துல இல்லை. இப்படியே கொஞ்ச காலம் போச்சு. அப்போ ஒரு நாள் அங்கேயே வாழ்ந்துகிட்டு வர கிளி இந்த வேம்புவை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த வேம்பு ஒரு நாள் மரம் நடலான்ட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா
ஆனா அது பக்கத்துல ஒரு பள்ளம் இருந்தத வேம்பு கவனிக்கவே இல்ல. அந்த பக்கமா ஒரு முயல் தாவி ஓடும் போது இவ அதுக்கு வழிபடலான்னு நகுந்தா. அதுல வேம்பு கீழே விழ பார்த்தா. ஏய் விழுந்துடாத பாத்து அப்படின்னு கிளி கத்துச்சு. எப்படியோ வேம்பு சுதாரிச்சுக்கிட்டு தப்பிச்சிட்டான் கீழே விழாம. கிளி பேசுதுன்னு அவளுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. உன்னால பேச முடியுமான்னு சேக பண்ணி காட்டினான். நான் நல்லாவே பேசுவேனேன்னு கிளியும் சொல்லுச்சு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நான் வேணா உனக்கு பேச கத்து கொடுக்கறேன் அப்படின்னு அந்த கிளி சொல்லுச்சு. சரி அப்படின்னு அந்த வேம்பவும் சொல்லுச்சு. ஃபர்ஸ்ட் சொல்ல அம்மா அப்படின்னு, அப்புறம் அப்பா. இந்த 2 வார்த்தை கேட்டதும் வேம்புக்கு கோபம் வந்துச்சு பாருங்க. கோபத்தோட அந்த கிளிக்கிட்ட பேசாம வீட்டுக்குள்ள போயிடுச்சு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், எதுக்கு இப்படி கோபப்பட்டுச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு கிளிக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இந்த வேம்புவையே சுத்தி சுத்தி வருது இந்த கிளி. ஆனா அது கோபத்துல இருந்து இறங்கின பாடு இல்ல. அப்புறம் எதனாலதான் கோபப்படுதுன்னே தெரியலையேன்ட்டு அங்கேயே தங்கி இருந்துச்சு அந்த கிளி. அப்போ அந்த மலைக்கு விறகு எடுக்கிறதுக்காக வந்த ஒரு அம்மா விறகு எடுத்துட்டு போகிறோம். ஆனா அவங்களுக்கு வீட்டுல இருந்த கோபத்தை கிடைச்சது ஒரு ஆளு அப்படின்ட்டு வேம்ப புடிச்சு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் அந்த பாட்டிக்கு பாரமா வந்த உன் அப்பா அம்மாவை தொலைச்சிட்ட, பாட்டியும் தொலைச்சிட்ட அப்படின்னு அந்த பொண்ணா கண்டபடி திட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு சுத்தமா எதுவுமே புரியவே இல்லை. ஏதோ அவங்க திட்டுறாங்கன்னு மட்டும் புரியுது. ஆனா அதுக்கெல்லாம் அர்த்தம் புரியல. அப்பா அம்மாங்கிற வேர்டு கேட்டதும் கோபம் வந்துருச்சு, அழுகையும் வந்துருச்சு. இத பாத்துக்கிட்டே இந்த கிளிக்கு அப்பதான் புரிஞ்சது. ஓஹோ, இந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டாங்க போல, அதனாலதான் இந்த பொண்ணுக்கு அந்த வார்த்தைகள் பிடிக்கவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிச்சு. அப்புறம் வேம்பு அழுதுகிட்டே இருந்ததை பார்த்து பக்கத்துல போச்சு. ஒரு பூவை கொண்டு போய் கிள்ளி வச்சது. என்னை மன்னிச்சிடு, உன்னோட நிலைமை என்னன்னு தெரியாம நான் பேசிட்டேன். தெரியாம தானே பேசினேன், என்னை மன்னிக்கலாம் இல்லையா, நான் உன்னோட ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்ட்டு அன்பா பேசிச்சு. தனக்கு துணையா ஒரு கிளி இருக்கேன்னு சந்தோஷப்பட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் நான் என்னையெல்லாம் ஃப்ரெண்டை ஏத்துக்க மாட்டியான்னு ஒரு குரங்கும் வந்துச்சு. குரங்கு பேசுறது கிளிக்கு புரிஞ்சது, ஆனா வேம்புக்கு புரியல. இருந்தாலும் குரங்கு ஃப்ரெண்ட்லியா இருக்குங்கிற ஒரு உணர்வு மட்டும் புரிஞ்சிக்க முடிஞ்சது வேம்புவால. இவங்க 3 பேரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. கிளி அதோட கூட்டத்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு வேம்புக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும். அதே மாதிரி குரங்கும் தன்னோட நண்பர்களை அழைச்சிட்டு வேம்புக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும். யானை எல்லாத்தையும் கூட்டிட்டு வரும். இந்த மாதிரி அந்த காட்டுல இருக்க மிருகங்கள் எல்லாமே வேம்பு கூட ரொம்ப பிரியமா இருக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் இவங்க எல்லாருமே மீட்டிங் போட்டாங்க. இந்த வேம்பு ரொம்ப ஏமாந்து போறான். ஒவ்வொருத்தரும் அப்படியே சுலபமா ஏமாத்திட்டு போறாங்கன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. வேம்புக்கு அது சுத்தமா புரியல. தன்னுடைய நண்பர்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு அவளும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் கிளி யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இல்ல, நீ இனிமே ஏமாறவே கூடாது, நீ என்னோட ஃப்ரெண்டு, அதனால உன்னை நாங்க எப்பயுமே யாருக்கிட்டையும் ஏமாறவே விட மாட்டோம், அதனால நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. எல்லாரும் ஸ்டன் ஆயிட்டாங்க. ஆமாமா, கிளி சொல்றது கரெக்டு தான், நீ படிக்கணும், படிச்சினாதான் யாரும் உன்னை ஏமாத்தவே முடியாது அப்படின்னு எல்லாரும் ஆமோதிச்சாங்க. சரின்னு அதுவும் படிக்கிறதுக்கு தயாராச்சு. அப்போ அந்த கிளி தன்னுடைய காலால எழுத ஆரம்பிச்சது. ஆன ஆல்பபெட்ஸ் எல்லாமே எழுத ஆரம்பிச்சது. அது வேம்போட கண்ணுக்கு சரியா தென்படல. ஏன்னா அது அந்த மண்ணெல்லாம் ரொம்ப ஈரப்பதமா இருந்துச்சு. அந்த மண் அதுக்கு உகந்ததாவும் இல்ல. அப்போ எறும்புகளை கூப்பிட்டுச்சு. இந்த பள்ளத்துல அந்த எறும்புகள் எல்லாம் வரிசையா நின்னுக்கும். அப்போ அந்த எழுத்து நல்லா பிரைட்டா தெரியும். அப்படி ஒவ்வொரு எழுத்தா இது இந்த எழுத்து இந்த எழுத்துன்னு கிளி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சது. அப்புறம் எறும்புகளும் டயர்ட் ஆயிடுச்சு. இப்படியே வரிசையா இருந்து ரொம்ப டயர்ட் ஆகுது. அதனால குரங்கு யோசிச்சது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ அங்க யானையை நீ வேணா போர்டு ஆயிட, உன் மேல வச்சு எழுதலாம், ஆனா எதை வச்சு எழுதுறதுன்னு எல்லாரும் யோசிச்சாங்க. நம்ம ஸ்கூலுக்கு போலாம், ஸ்கூலுக்கு போனா அவங்க அங்க ஏதோ ஒரு கருப்பா ஒரு போர்டு இருக்கும்ல, அதே மாதிரி தானே யானையோட உடம்பு இருக்கு, ஒரு சாக்பீஸ் வச்சு எழுதலாமே, அங்க இருக்கும்ல வெள்ளையா வச்சிருப்பாங்கல்ல, அதை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு குரங்கு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போச்சு. அங்க டேபிள்ல இருந்த சாக்கை எடுத்துக்கிட்டு வந்துச்சு. வேம்பு கிட்ட கொடுத்துருச்சு. அதனால வேம்புவால அந்த யானை மேல எழுதி எழுதி பழக முடிஞ்சது. ஆனா யானையால ரொம்ப நேரம் அங்க இருக்க முடியல. ஏன்னா இவங்களுக்குள்ள இருக்க ஒரு அக்ரிமெண்ட் என்னன்னா,
ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்துல மட்டும்தான் பாடம் கத்துக்கணும். ஏன்னா வேம்பு பாடம் படிக்கிறது யாருக்குமே தெரியவே கூடாது, ரகசியமா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் இவங்களுக்குள்ள இருக்க ஒரு பெரிய டீல். அந்த ரகசியத்தை பாதுகாக்கணுங்கிறதுனால யானைகளும் அடிக்கடி வராது. அதனால படிப்பை தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. கிளியும் குரங்கும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. இப்படியே போச்சுன்னா, இந்த ஸ்பீட்ல போச்சுன்னா இன்னும் எத்தனை வருஷம் ஆகுது படிச்சு முடிக்க அப்படின்னு எல்லாரும் யோசிச்சாங்க. பேசாம நம்ம ஸ்கூலுக்கே போலாம், உங்க பள்ளிக்கூடத்துல ஏதாவது வச்சிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து எடுத்துட்டு வந்துடலான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. எல்லாரும் ஒரு பேப்பர்ல எழுதுறத பாக்குறாங்க, நோட்டு புத்தகம்லாம் இருக்கிறத பாக்குறாங்க. சரின்ட்டு அந்த குரங்கு நோட்டை எடுத்துட்டு வந்துருச்சு. எல்லாரும் நோட்ல எழுதுறாங்க. இந்தா இதுல எழுது அப்படின்னு நோட்டை கொடுத்து சாக் பீஸ் எடுத்து அந்த பொண்ணு நோட்ல எழுத ஆனா அந்த நோட்டு வெள்ளையா இருக்கா, வெள்ளை பேப்பரா இருக்கிறதுனால வெள்ளை சாக் பீஸ்ல எழுதும் போது ஒண்ணுமே தெரியல. அடடா, இதுவும் செட் ஆகலையா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அப்புறம் கிளி இருந்துகிட்டு, இது சாக் பீஸ்லயே எழுதக்கூடாது, இதுக்கு வேற ஒண்ணு இருக்கு, அதுதான் நம்ம போய் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு இவங்க பிளான் பண்றாங்க. அங்க என்னென்ன இருக்கோ அதெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடணும். அடிக்கடி நம்ம ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்க முடியாது, போனோம் அப்படின்னா அது நமக்கு வேற பிரச்சனையை கொடுத்துடும்ட்டு இவங்களுக்குள்ள பேசி, சரி நாளைக்கு ஸ்கூலுக்கு போறோம், யாரும் இல்லாத நேரமா பார்த்து பசங்க டேபிள்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடலான்னு பிளான் போடுறாங்க அந்த கிளியும் குரங்கும். அப்போ அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் சிவான்னு. சிவா ரொம்ப சுட்டித்தனமான பையன், ஆனா நல்லா படிக்கிற பையன், கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட். அவன் ஏதாவது ஒரு அட்டகாசம் பண்ணுவான். அதனால அவங்க டீச்சர், போ வெளியே போ, முட்டி போடு அப்படின்னு வெளியே நிக்க வச்சிருவாங்க, இல்ல முட்டி போட வச்சிருவாங்க. அதே மாதிரி அன்னைக்கும் நடந்துச்சு. சிவா வெளியே வந்து முட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். பக்கத்து கிளாஸ்ல பிடி பீரியட், அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வெளியே கிரவுண்டுக்கு போயிட்டாங்க விளையாடுறதுக்காக. கிளாஸ்ல யாருமே இல்ல. இத கவனிச்ச அந்த குரங்கும் கிளியும் கிளாஸ்க்குள்ள போனாங்க. இத சிவா பார்த்துட்டான். சிவா பார்த்தது குரங்குக்கும் கிளிக்கும் தெரியாது. கிளாஸ்ல இருந்து நோட்டு, பென்சில், எரேசர், ஷார்ப்னர் ஒவ்வொன்னா எடுத்துக்கிட்டு கீழே செதற எடுத்துக்கிட்டு ஓட்டமா ஓடுறாங்க. மங்கி எல்லாத்தையும் பிடிச்சிக்கிச்சு. கிளி அங்க இங்கன்னு பாக்குது, யாராவது வராங்களா இல்லையான்னு நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கு. யாரும் வரல, பாக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அதெல்லாத்தையும் கீழே சதுர விட்டுக்கிட்டு எப்படியோ எடுத்துட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு. இது என்ன, இது கிளிக்கும் குரங்குக்கும் நோட்டு, பென்சில், எரேசர்லாம் எதுக்கு தேவைப்படுதுன்னு சிவாவுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. எப்படியாவது அவங்கள பின்தொடர்ந்து போகணும்ட்டு, சார் எனக்கு வயிறு வலிக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சார்கிட்ட போய் சொல்லிட்டு அந்த குரங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த குரங்குக்கும் கிளிக்கும் இப்படி ஒரு சின்ன பையன் சிவான்னு ஒரு பையன் தன்னை ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியாமலே அதுங்க முன்னாடி வேகமா ஓடுறாங்க, தாவி தாவி போறாங்க. இந்த பையன் பதுங்கி அவங்களுக்கு தெரியாம அந்த இடத்துக்கு போறாங்க. அப்பதான் அந்த குரங்க தான் எடுத்துட்டு வந்த எல்லா பொருட்களையுமே வேம்பு கிட்ட கொடுக்குது. வேம்பு கிட்ட கொடுத்துட்டு, இதெல்லாம் தான் எழுதுறதுக்கு தேவையானது, படிக்கிறதுக்கு தேவையானது அப்படின்னு கொட்டிடுச்சுங்க. வேம்புக்கு இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கிறதுனால எது எதுக்காக பயன்படுத்துறதுன்னே தெரியாம இருந்துச்சு. இது எதுக்குன்னு கேட்டுச்சு. தெரியலையேன்னு கிளியா சொல்லுது, ஒரு பக்கம் குரங்கும் சொல்லுது. எல்லாம் மண்டை பிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிற நேரத்துல, எனக்கு தெரியும் நான் சொல்லட்டுமான்னு சிவா பின்னாடி இருந்து மெதுவா பேசணும். சிவாவை பார்த்ததும் வேம்புக்கு பயம் வந்துருச்சு. அவ ஓடி போய் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டான். இந்த குரங்குங்களும் பயந்து போய் எல்லாம் ஒளிஞ்சுக்கிச்சுங்க. இருங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஏன் நீங்க ஓடுறீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சிவா எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தான். ஆனா யாருமே நம்பல. சிவா ரொம்ப அப்செட் ஆகி திரும்ப வீட்டுக்கே வந்துட்டான். மறுபடியும் அந்த இடத்துக்கு போகணும்னு அவன் மனசு ஃபுல்லா அதையே நினைச்சுக்கிட்டே இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லா அவனுக்கு தூக்கமும் வரல. அதனால கிளிக்கு என்ன பிடிக்கும், குரங்குக்கு என்ன பிடிக்கும்ட்டு பார்த்து அதுக்கான உணவு பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காட்டுக்கு மறுபடியும் போனான். போய் கிளிக்கான உணவு, அந்த மிளகா, நட்ஸு, அப்புறம் வாழைப்பழம் எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அட, நமக்காக வாழைப்பழம் இருக்கு, மிளகா இருக்குன்னு 2 பேரும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இதெல்லாம் யார் இங்க கொண்டு வந்து வச்சிருப்பான்னு பார்த்தா நான் தான் அப்படின்னு சிவா சொன்னான். இங்கெல்லாம் நீ இருக்கக்கூடாது, கிளம்ப அப்படின்னு சொன்னிச்சு அந்த கிளி. நீ நல்லா தமிழ் பேசுற, உனக்கு யார் இப்படி சொல்லி கொடுத்தா அப்படின்னு சிவா கேட்டான். அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ கிளம்பு அப்படின்னு. இங்க பாரு, உங்களுக்கு என்னோட ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படுது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன்.
ஏன்னா நீங்களும் உங்க ஃப்ரெண்டை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சு அந்த சிவா. ஃப்ரெண்டா ஏத்துக்கிறோம், ஆனா எங்களுக்கான பிரச்சனையே வேற அப்படின்னு கிளியும் குரங்கும் சொல்லுச்சு. இதோ இந்த வேம்புக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல, நாங்களா தான் இருக்கோம். ஆனா இவளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும் தான் நாங்களும் முயற்சி பண்றோம், ஆனா எங்களால முடியல. இவளை எல்லாருமே ஏமாத்துறாங்க. அது பார்த்து பார்த்து எங்களுக்கு ரொம்ப சலிச்சு போச்சு, கோபம் தான் வருது. அதனால படிப்பு சொல்லி கொடுத்தா அவ ஓரளவுக்கு புத்திசாலி ஆயிடுவா அப்படிங்கறதுனால தான் நாங்களும் முயற்சி பண்றோம், ஆனா எங்களால முடியல. உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு அந்த கிளியும் குரங்கும் கேட்டுச்சு. கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு சிவா சொன்னான். அப்புறம் சிவாவை அழைச்சிட்டு போய் வேம்புக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கிளியும் குரங்கும். இல்ல நான்லாம் நம்ப மாட்டேன், மனுஷங்களே நான் நம்ப மாட்டேன்னு வேம்பு செய்கை பண்ணிட்டு உள்ள போயிட்டா. சரி, நீ என்ன நம்ப வேணாம், ஆனா உங்க 2 பேத்துக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன், நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க ஃப்ரெண்டு வேம்புக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு சிவா கிளிக்கும் குரங்குக்கும் பாடம் நடத்த ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்தான். பேப்பர்ல, நோட்ல இதுதான் பென்சில், இதுதான் எரேசர், இதுதான் ஷார்ப்னர். பென்சில் இப்படி தீந்து போச்சு அப்படின்னா இதை வச்சு நீங்க சீவிக்கணும், அப்போ உங்களால எழுத முடியும், இப்படி பிடிச்சிட்டு தான் எழுதணும்னு அவன் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தான். ரொம்ப கியூரியஸோட அவங்க என்ன பண்றாங்கன்னு மறைஞ்சிருந்த வேம்பு பார்த்துக்கிட்டே இருந்தான். அது மட்டும் இல்லாம குரங்குக்கு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள சிவா படாத பாடு பட்டுட்டான். இப்படி கைய வைக்கணும், இப்படி கைய வச்சாதான் எழுத முடியும் அப்படின்னு ரொம்ப நேரம் அது காமெடியாவே போய்கிட்டு இருந்துச்சு. வேம்பு சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் வேம்பு கொஞ்சம் கொஞ்சமா சிவாவை நம்ப ஆரம்பிச்சா. சிவா கூட பாடம் படிக்க ஆரம்பிச்சா. சிவாவும் அன்பா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான். ஆனா அவனால சாட்டர்டே சண்டே மட்டும்தான் வர முடியும், மற்ற நாள் என்னால கண்டிப்பா வர முடியாது, நாளையில இருந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிடும், நீ நான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்தத நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சிவா சொல்லிட்டு போயிட்டான். என்னதான் ஸ்கூல்ல இருந்தாலும் சிவாவுக்கு ஃபுல்லாவே வேம்புவோட நினைவாவே இருந்துச்சு. இவளை நல்லா பேச வைக்கணும், ஃப்ளூயண்டா பேச வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அன்னைக்கு அவங்க வாத்தியார் ரேடியோ பத்தி பாடம் எடுத்தாரு. அட ஆமா, ரேடியோ ஒன்று இருக்குல்ல, நம்ம வீட்டுல இருக்க ரேடியோவை கொண்டு போய் வேம்புக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போ அன்னைக்கு ஸ்கூல் இருக்க எப்படியோ கட்டடிச்சுட்டு ரேடியோவை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனான். வேம்புவை சந்திச்சான். இங்க பாரு, இதுதான் ரேடியோ, இந்த ரேடியோ போட்டி இப்படி ஆன் பண்ணிட்டு இப்படி ஃப்ரீக்வன்சி செட் பண்ண அப்படின்னா இவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, பாட்டும் பாடும். அதனால நீ பாட்டு பாடவும் கத்துக்கலாம், பேசவும் கத்துக்கலாம். 4-5 நாள் நான் ஸ்கூலுக்கு போயிருக்கும் போது உனக்கு துணைக்கு இந்த ரேடியோ இருக்கும், நீ நிறைய பேசலான்ட்டு சிவா வேம்புக்கு அந்த ரேடியோ பெட்டிய கொடுத்துட்டு போயிட்டான். அந்த ரேடியோ ஆன் பண்ணி வேம்பு அதை கவனிச்சுக்கிட்டே வந்தான். அதை கேட்டுக்கிட்டே இருந்ததுனால அவளால ஓரளவுக்கு பேச முடிஞ்சது, வார்த்தைகளை புரிஞ்சுக்கவும் முடிஞ்சது. அதே மாதிரி சிவா சொல்லி கொடுத்தத ஒவ்வொன்னா அவ பிராக்டிஸ் பண்ணவும் ஆரம்பிச்சா. இப்படி வேம்பு பாடம் படிக்கிறா அப்படிங்கிற விஷயம் அந்த கிராமத்துல இருக்கிற யாருக்குமே தெரியவே தெரியாது. ஆனா அந்த கிராமத்துல இருக்க ஒரு சிலர் அந்த மலையில இருக்கக்கூடிய அந்த பாட்டியோட காட்டை அழிக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, வேம்புக்கு இந்த காட்டை எப்படி பாதுகாக்கணும், இங்க இருக்கக்கூடிய மிருகங்களை எப்படி பாதுகாக்கணுங்கிற பல விஷயங்கள்ல ரேடியோ மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. அதை தன்னுடைய நண்பனான சிவா கிட்டயும் பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா. இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. சிவா இவ்வளோ ஹெல்ப் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவ பயிரிட்ட காய்கறிகள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு மூட்டையா கட்டி சிவா கிட்ட குடுக்கறான். எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சிவா கேட்டான். நீ என்னோட ஃப்ரெண்டு, நான் என் ஃப்ரெண்டுக்கு தரேன் அப்படின்னு வேம்பு சொன்னான். பரவாயில்லையே, நீ நல்லா பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சிவா பாராட்டிட்டு அந்த காய்கறி மூட்டையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான். அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த மூட்டையை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா காய்கறி வியாபாரி. டேய், இவ்வளோ நல்ல காய்கறிகள் உனக்கு எங்கிருந்துடா கிடைச்சது அப்படின்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம், கடைக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இது யாரு கொடுத்தா, உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இது என் ஃப்ரெண்டு கொடுத்தது, அதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டான் சிவா. ஆனா நீங்க மீதி கடைக்கு வைக்க போறீங்க அப்படின்னா அதுக்கான பணத்தை நீங்க எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சிவா கராரா சொல்லிட்டோம். அதனால என்னடா நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கடைக்கு அந்த காய்கறி எல்லாம் எடுத்துட்டு போய் வித்துட்டு வந்த காசுல
லாபம் போக மீதிய சிவா கிட்ட கொடுத்துட்டாங்க அவங்க அப்பா. அந்த காசு வாங்கினதும் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இந்த காசு வேம்புக்கு சொந்தமானது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தவன் அவங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா கடைக்கு போலாமா அப்படின்னு கூப்பிட்டான். எதுக்குடா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க வாங்கம்மா நான் சொல்றேன் அப்படின்னு கடைக்கு அழைச்சிட்டு போனான். துணி கடைக்கு அழைச்சிட்டு போனான். அம்மா, என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணுமா, அவளுக்குன்னு யாருமே இல்ல, அப்பா அம்மா யாருமே இல்ல, அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கன்னு யாருமே இல்ல, எதுவுமே இல்ல, ரொம்ப பாவம். அவளுக்கு இதோ இந்த காசை வச்சு நீங்க ட்ரெஸ் வாங்கி தரணும் அப்படின்னு சிவா சொன்னான். சரிடா, ஆனா அந்த பொண்ணு எப்படி இருப்பா, பார்க்க எப்படி இருப்பா, ஹைட் எப்படி இருப்பா அப்படின்னு. இதோ என் ஹைட்டுல இவ்வளவு சின்னதா இருப்பா, பார்க்க ஒல்லியாதான் இருப்பா அப்படின்னு அவன் சொன்னான். அதனால அதை மட்டுமே மைண்ட்ல வச்சு அவங்க அம்மாவும் ஒரு 2-3 துணி வாங்கி கொடுக்குறாங்க. அவளுக்கு வேண்டிய வளையல், சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே வாங்கி தராங்க. அது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு சந்தோஷமா சிவா வேம்புவை சந்திக்க போறான். அங்க போய் வேம்பு கிட்ட எல்லாத்தையும் கொடுக்குறான். ஏய், என்ன நான் உனக்கு காய்கறி தானே கொடுத்தேன், எனக்கு என்ன இத்தனை பொருளை வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு வேம்பு கேட்டா. இப்படிதான் வந்து ஃப்ரெண்டுக்கு திருப்பி தருவாங்களா அப்படின்னு கேட்டா. ஆஹா, ஃப்ரெண்ட்ஷிப்காக அதுல கொஞ்சம் காய்கறி நாங்க எடுத்துக்கிட்டோம். ஆனா நீ கொடுத்தது நிறைய காய்கறி, அதனால எங்க அப்பா அதை வித்துட்டாரு. அதுல வந்த காசுல நாங்க துணி வாங்கிட்டு வந்திருக்கோம். இது உன்னோட காசு, என் காசு கூட இல்ல, நீ சம்பாதிச்சது அப்படின்னு சிவா சொன்னான். நான் சம்பாதிச்சதா அப்படின்னு அவ ரொம்ப நெகிழ்ச்சியா ஃபீல் பண்ணான். ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதெல்லாம் போட்டு சந்தோஷமா இருந்தா. நாளாக நாளாக அவளுக்கு அங்க காட்டுல இருக்க ஒவ்வொரு மரத்தோட மதிப்பு புரிஞ்சது. அதை எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சிருக்கணுங்கிற அறிவும் தெரிஞ்சது. ஏன்னா அது எல்லாமே விலை மதிக்க முடியாதது, அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணுங்கிறத ரேடியோ மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. ஆனா அங்க இருக்க கிராமத்து மக்கள் எல்லாருமே சர்வ சாதாரணமா அந்த மரத்தை வெட்டிட்டு போறாங்க அப்படிங்கறத அவ ஏற்கனவே பார்த்தும் இருக்கா. ஒரு ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி மரத்தை வெட்டுறவங்கள, இந்த மாதிரி விஷயம்லாம் காட்டை அழிக்கிறவங்கள எல்லாமே நீங்க புகார் அளிக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஓடுது. அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வேம்பு ஒரு லெட்டர் எழுதுறா. அந்த அட்ரஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு ஒரு லெட்டர் எழுதி சிவா கிட்ட கொடுத்து போஸ்ட் பண்ண சொல்றா. சிவாவும் நல்லா ஹெல்ப் பண்றான். அவங்க நிறைய லெட்டர் அதே அட்ரஸ்க்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பேராசக்காரன் பாட்டியோட காட்டை அழிக்கிறதுக்காக ஜேசிபி எல்லாம் எடுத்துக்கிட்டு மேல வந்துட்டோம். சிவாவும் பக்கத்துல இல்ல, அவங்களோட நண்பர்கள் கிளி, குரங்கும் பக்கத்துல இருக்காங்க. ஆனா எப்படியாவது சிவாக்கு தகவல் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு கிளிக்கிட்ட சொல்லி எப்படியாவது போய் சிவாவை அழைச்சிட்டு வா, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லுன்னு அனுப்பி வைக்குது வேம்பு. அப்போ ஜேசிபி வந்து ரெடியா நிக்குது, இந்த காட்டை அழிக்க போறாங்க அப்படின்ட்டு. அந்த பொண்ணும் சேங்க பண்ணுது, பேச மாட்டேங்குது. ஏன்னா இவங்க கூட எல்லாம் பேசுறதுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரகசியத்தை பாதுகாக்கணும், நண்பர்கள் கிட்ட நம்ம ப்ராமிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு பொறுமையா இருக்கு. யாரும் வெட்டக்கூடாதுன்னு சேக பண்ணிக்கிட்டே இருக்கு. நீ எல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது, இந்த நிலைமை என்னதுதான், இந்த காடே என்னதுதான், பாட்டி எனக்கு எழுதி வச்சிட்டாங்க, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இதோ இங்க பத்திரம் இருக்குன்ட்டு கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த பத்திரத்தை வச்சிட்டனால அந்த பத்திரத்தை படிக்க முடிஞ்சது வேம்புவால. அத குரங்கு கிட்ட கொடுத்து, நீ போய் சிவா கிட்ட கூட போலீஸ கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுன்ட்டு அனுப்பி வைக்குது. கிளி முன்னாடி போச்சு, போய் சிவா கிட்ட தகவலை சொல்லிக்கிட்டு இருக்க குரங்கும் போய் சேர்ந்துடுச்சு, பத்திரத்தை கொடுத்துடுச்சு. இப்படி வந்து வேம்பு தகவல் சொல்ல சொன்னா போலீஸ கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு. அப்படி கிளியும் குரங்கும் இங்க வீட்டுக்கு வந்து சிவா கிட்ட ரொம்ப நேரம் பேசுறாங்கங்கிற மாதிரி தெரியுது. அவங்க அப்பா அம்மாவுக்கும் என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. என்னடா நடக்குது, இந்த கிளி பேசுது, என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க அப்பா விசாரிக்கிறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் அப்பதான் சிவா சொல்றான். சரி வா, இந்த பத்திரத்தை பார்த்தா வேம்பு பேர்ல தானே இருக்கு, அவன் எப்படி வந்து நிலத்தை அபகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டை அழிக்கவெல்லாம் நம்ம விடவே கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம், வா போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு அவங்க அப்பா சிவாவை அழைச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பக்கம் போறாங்க. ஆனா இவங்க ரொம்ப தயார் நிலையில இருக்காங்க, வெட்டியே ஆகணும்ட்டு. அங்க ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த பெரிய மரத்தை வெட்டினா மட்டும்தான் அந்த ஜேசிபியால உள்ள போய் மத்த மரங்களை எல்லாத்தையுமே வெட்டவே முடியும். அதனால வேம்பு கொஞ்சம் சுதாரிச்சு யோசிச்சு அந்த மரத்து மேல ஏறி அதோட உச்சி கிளையில போய் உக்காந்துட்டான். இறங்கவே மாட்டேன்ட்டான்.
நாங்க வெட்டிடுவோம் வெட்டிடுவோம்னு கத்துறாங்க. ஆனா அவங்களால வெட்ட முடியாது அப்படின்னு ஜேசிபி ஓட்டுற டிரைவர் சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பெரிய கேஸ் ஆயிடும். என்னாலலாம் முடியாது. அந்த பொண்ணை இறக்கி விடுங்க, நான் வெட்டுறேன் அப்படின்ட்டாரு. இவங்களால என்ன பண்றதுன்னே தெரியல. இது ஒரு பக்கம். போலீஸ்காரங்க ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்காங்க. வேம்பு ஏற்கனவே லெட்டர் எழுதி போட்டா இல்லையா? அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆபீசர்ஸும் இங்க காட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. இது எல்லாமே கூடி வருது. போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. வந்துட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ ஏமாத்துற பண்ற அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆபீசர்ஸும் வராங்க. நடந்தது எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. வேம்புவ நீ வாமா, நீ கீழே இறங்க, நாங்க எல்லாரும் இருக்கோம், உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆபீசர்ஸ்லாம் வந்த வேட்டி, பேசின வேட்டி, சிவா, குரங்கு, கிளி எல்லாத்தையும் பார்த்த வேட்டி தான் வேம்பு அந்த மரத்துல இருந்து கீழேயே இறங்கினான். அதுக்கப்புறம் இப்படி வந்து இனிமே இந்த காட்டை கவர்மெண்ட் தான் எடுத்துக்க போகுது, நாங்க ப்ரிசர்வ் பண்ண போறோம் அப்படின்ட்டாங்க. பாத்தியா, எனக்கு இல்லைன்னு நீ இவ்வளோ சண்டை போட்டா, இப்போ உனக்கு இல்லாமலே போயிடுச்சுன்னு அந்த பேராசாக்காரன் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தான். உனக்கு ஜெயில் தான்ட்டு போலீஸ்காரங்க அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. உனக்கு இந்த இடத்துல அதிக உரிமை இருக்கு, நீ இங்கேயே இருக்கலாம். ஏன்னா இந்த காட்டை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தோட நீ மரத்துல ஏறின, நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க போது நீ இந்த காட்டுல இருக்கிறது இந்த காட்டுக்கும் பாதுகாப்பு, இந்த நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு வந்த ஆபீசர்ஸ் எல்லாருமே வேம்புவை பாராட்டினாங்க. வேம்ப மட்டும் இல்ல, சிவாவையும் பாராட்டி தள்ளினாங்க. அந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாருமே பாராட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வேம்பு தேங்க்யூ ஆபீசர்னு சொன்னான். அதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. நீ பேசுறியா, பேச தெரியுமா அப்படின்னு. பேசுறதுன்னு எழுதவே தெரியும், இந்த பொண்ணு எழுதுன கடிதத்தை வச்சுதானே நாங்களே இங்க வந்தோம் அப்படின்னு ஆபீசர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. இந்த பொண்ணு எப்படி பாடம் கத்துக்குச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது, இதோ சிவா தான் எனக்கு சொல்லி கொடுத்தா, இந்த கிளி குரங்க எல்லாம் தான் சொல்லி கொடுத்தாங்க, யானை தான் சொல்லி கொடுத்துச்சுன்னு வேம்பு பெருமையா நிறைய பேசினான். அவ பேசுறத கேட்டு எல்லாருமே பிரமிச்சு போய் அசந்து போய் நின்னாங்க. அப்புறம் அவங்க எல்லாருமே வேம்புவை பாராட்டினாங்க, வாழ்த்துனாங்க. அந்த கிராமமே வேம்புக்கு துணையா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வேம்புக்கு ஃப்ரெண்டு சிவா மட்டும் இல்ல, அந்த கிராமத்துல இருக்கிறவங்களும் தான். இதுதான் குட்டீஸ் இந்த வேம்புவோட கதை. உண்மையான நண்பர்கள் நமக்கு எல்லாத்தையுமே கரெக்டான நேரத்துல சொல்லி தருவாங்க. சிவா மாதிரி, அப்புறம் கிளி குரங்கு மாதிரி நமக்கு நெருக்கமானவங்க நாம என்ன தப்பு பண்றோம் அப்படிங்கறத அப்பப்ப சுட்டி காட்டுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட நாம திருத்திக்கிறது ரொம்ப நல்லது. காட்டை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். வேம்பு மாதிரி நாமளும் காட்டை பாதுகாப்போம். ஓகே கிட்ஸ், தேங்க்யூ.